ஜெனரல் டயர் என்ன சொன்னா, விடுதலைன்னு எவன் சொன்னாலும் சுடுவேன் நான். இவன் சொன்னா, இனிமே எங்க மக்களை நீ அடிச்சினா குண்டு வீசுவேன் அப்படின்னு சொன்னான் பகத்சிங். என்ன ஆச்சு தெரியுமா? சற்றாக்குள்ள 1000 சொச்சம் இங்கிலீஷ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கிலாந்து ஓடிவிட்டான் பகத்சிங்க்கு அப்புறம். இப்போ நீங்க இங்க ஏன் வரேன்னு கேளுங்க. ஜெனரல் டயர் பதில் சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் ஒரு என் தங்கச்சி ஒரு சின்ன பிள்ளை சுடுறாங்கன்னு சொன்னதுக்கு குறை வேலையில சுட்டு ஊரை அதிகலம்படுது. ஒரு முதலமைச்சர்கிட்ட என்னங்கன்னா, அப்படியா நான் டிவி பார்த்தேன் நடந்ததுன்னு சொன்னவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் எங்கள் தலைவர்கிட்ட இதெல்லாம் உங்க தீர்ப்புக்கு நான் எதிராக இருக்கிற கட்சிக்காரர்கிட்ட பேசல. நடுநிலையாளர்கள், வீட்டில் நிற்பவர்கள், வேற கட்சி இருந்தா மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. 13 பேரை பட்டப்பகலில் வேன் மேல ஏறி நின்றுட்டு குறி வச்சு லென்ஸ் வச்சு சுட்டு ஒரு பச்சளம் பொம்பளை பிள்ளை வந்து குறை வேலையில சுட்டது எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்தேன்னு பேசின அறிவாளி இன்னைக்கு எங்க தலைவனை பார்த்து என்ன சாரி கேட்கிற? நீ யார் கேட்கறதுக்கு? இந்த பக்குவம் எந்த தலைவனுக்கு உண்டு? சாரிமாங்கிறாரு. நடக்கக்கூடாதுமா, நடந்துச்சுமா. நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கவலைப்படாத. இப்போ அவங்க கேட்டது என்ன? வீடு வேணும்னாங்க, பட்டா கொடுத்தாச்சு. அந்த பையன் வேலை வேணும்னாரு, கோயில்ல வேணாம் வேற எங்கேயோ போயிட்டாரு, வேலையும் கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த காவலர்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லார் மேலேயும் கொலை வழக்கு. 302 பழைய 302 இப்போ என்ன பிரிவு? என்னப்பா பிரிவு தெரியல. எஸ்பியை கொண்டு போய் கம்பல்சரி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சாச்சு. சிபிசிஐடி கொடுத்தாச்சு. பத்தாது சிபிஐல விட. ரைட்டு, சிபிஐக்கு அனுப்பு, எனக்கு ஒன்றும் அதுல கவலையே இல்லை, நீ என்ன விசாரணை வேணாலும் நடத்திக்கோ, ஐ எம் வெரி டிரான்ஸ்பாரண்ட் சொல்ற முதலமைச்சர். அங்கதான் நான் சொல்றேன், நான் நெகிழ்ந்து போனேன். திமிர் தண்டமா பேசலாம். அதான் அந்த அம்மா மாதிரி வாயை திறக்காம இருக்கலாம், பதிலே பேசாம இருக்கலாம். யார் கேட்டாலும் நான் பத்திரிகையாளர்களை பார்க்கறது இல்லைன்னு சொல்லலாம். இவர் அன்னைக்கே பத்திரிகையாளர்களை பார்க்கிறார், பத்திரிகையாளர் பார்த்து பேட்டி கொடுக்கிறார். அந்த போன்ல பேசினது இன்னமும் எல்லாரும் பார்த்து நினைச்சு நினைச்சு உருகுறோம். நான் உள்ளபடியே சொல்றேன், இந்த 45 வருஷமா பழகினமே எங்களுக்கு கலைஞர் அண்ணாவெல்லாம் தாண்டி மனசுல வந்து நிக்கிறார். சும்மா தலைவரை புகழணும்னு இல்லை, இதுதான் வேணும். இந்த சாரிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது அவ்வளவு சாதாரணமான வார்த்தை.